இட்ஸ் அபவுட் சினிமாலைக்கு எந்த விதமான விஷயம் பார்க்க பெற முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, திரும்பவும் வந்து அரோரா வந்து பயங்கரமாக அழுது வந்து பார்க்க முடிச்சது. அரோராவுக்கும் துஷாருக்கும் இடையில ஒரு கான்வர்சேஷன் போகுது. தனியாக கூட்டு போய் உட்கார வச்சு பேசுகிறாங்க. ஸோ அப்போ வந்து டக்குன்னு வந்து அழுகுறாங்க. துஷார், எனக்கு உங்ககிட்ட பேசுகிறதுக்கு வந்து ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. எஃப்ஜே, ஆதிரே எல்லாருமே வந்து நேற்று விஜய் சேதுபதி சொன்னது என்ன தான் வந்து உனக்கு வார்னிங் கொடுத்ததே என்ன வச்சு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னால் அதை வந்து ஏற்றுக்கவே முடியல. டூ மச் டு டேக் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதேமாதிரி நாம் ஒரு மாதிரி இருக்கோம் அப்படின்னா அது வந்து நம்ம மியூச்சுவல் தானே. ஏன் என்னை மட்டும் எல்லாருமே வந்து சொல்கிறாங்க, நான் எதுவுமே அப்படி பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அதுக்கு துஷார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவங்க சொல்கிறதெல்லாம் விட்டுரு, நீ எதுக்கு அதெல்லாம் கேட்டுட்ருக்க, எனக்கு நேற்று விஜய் சேதுபதி சொன்னது எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் புரிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாரு. எனக்கு செம்ம ஷாக்கிங்காக இருந்தது. அதுக்கப்புறமா வந்து எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே வந்து பெருசாக கிடையாது, எனக்கு நீ கிடைச்சது வந்து எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். என்னை தேடி வந்து ஃப்ரெண்டை நான் எப்படி விட்டு கொடுப்பேன், நான் உன்னை எப்பயுமே வந்து விட மாட்டேன். ஏன்னா யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும் வந்து நான் மாறிடுவேனா என்ன, 2-3 பேர் வந்து சொல்லிட்டா அப்படியெல்லாம் வந்து நான் விட மாட்டேன். எனக்கு உன் கூட இருக்கிறதுக்கு பேசுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, உங்ககிட்ட ஓப்பனாக பேச முடியும். நம்ம 2 பேருக்கும் வந்து சிமிலரான இன்ட்ரெஸ்ட் இருக்குது. மற்றவங்க கிட்ட வந்து நான் பேசுவேன், ஆனால் உங்ககிட்ட பேசுகிற அளவுக்கு எனக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ நான் வந்து ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் வந்து ஆக மாட்டேன், நீ கவலைப்படாத. அவங்க வந்து புரியாமல் பேசுகிறாங்க, பேசிட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி இன்னுமே துஷார் வந்து இப்படி தான் வந்து பேசிகிட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ துஷார் கண்டிப்பாக வந்து அரோராவை விட்டு விலக மாட்டார் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு. ஸோ அரோரா துஷாரை விட்டு போனதாக உண்டு அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் காமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.